அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? இகாம் மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ பணம் இருந்தால் இகாமர்ஸ் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ பணத்தை நம்ம செலவு பண்ணணும், நான் எப்படி கடன் வாங்கணுமா, இல்லை ப்ராப்பர்ட்டி வைக்கணுமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதுமா, ஸோ நான் ஒரு இகாமர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிகினர்ஸோட முக்கியமான கொஷினாக இருக்குது. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று ப்ராடக்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரெண்டாவது இகாமர்ஸை பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடை வைக்க தேவையில்ல, இன்டீரியர் ஒர்க் பண்ண தேவையில்ல, வேலைக்கு ஆள் வைக்க தேவையில்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்ல, கமர்ஷியல் கரண்ட்டு நீங்கள் பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இகாமர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த செலவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்மி பண்ணிடலாம். இன்றைக்கி இப்போ நான் சொன்ன செலவெல்லாமே 3 லட்சம் வந்துடும். நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு கடை வச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்துக்காகவே நீங்கள் அட்லீஸ்ட் 3 லட்சமாவது நீங்கள் செலவு பண்ணணும். அது மொத்தமாக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இகாமர்ஸில் சேவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த செலவு எதுவுமே கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு கடை வச்சா என்ன செலவு பண்ணுவீங்களோ அதில் பாதி இருந்தால் போதுமானது. இங்கே நீங்கள் இகாமர்ஸ்க்கு மொத்தத்துக்குமே ஓகேங்களா. அங்கே நான் கடைக்கு மட்டும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் மெட்டீரியல் இறக்கணும். அந்த மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறதுலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே ஸ்டாக் 20 பீஸ் 30 பீஸ் எடுப்பீங்க. ஸோ அதுக்குடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாக போகும். இங்கே நீங்கள் ஆன்லைனுக்கு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒன்று ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் மெயின். ஏன்னா நம்ம ப்ராடக்டே இல்லாமல் விற்க முடியாது இல்லையா. நம்மக்கிட்ட ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கணும், நம்ம அதை ஸ்டாக் வாங்கி வீட்டில் வச்சுருக்கணும், அதை தான் விற்க முடியும். ஸோ இது சில்லறை வர்த்தகம் இல்லையா, ரீட்டைல் பிஸ்னஸ். அப்போது நீங்கள் இங்கே எவ்வளோ விற்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய லாபம் இருக்கும். உங்களுக்கு மாதம் எனக்கு 30,000 ரூபா ஏர்னிங் வேணும் அப்படின்னா 30% வச்சுக்கோங்க. அதிகபட்சமாக இகாமர்ஸில் 30% தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 1 லட்ச ரூபாய்க்கான பொருளை நீங்கள் விற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபா லாபமாக இருக்கும். எல்லா செலவும் போக நான் சொல்கிறேன் 30,000 லாபமாக கிடைக்கும். அப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா பொருளை விற்றுருந்தால் தான் மாதம் 30,000 ரூபா எடுக்க முடியும். இப்போ மாதம் 30,000 எடுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட 1 லட்சத்துக்கான பொருள் இருக்கணும். சரிங்களா. அப்போது இதுதான் கணக்கு. ஸோ உங்களுடைய லாபம் அதிகமாக வேணும்னு நீங்கள் நினைக்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே போகணும். என்ன பெனிஃபிட் அப்படின்னா இகாமர்ஸில் அதை உடனடியாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒட்டுக்காவே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டால் போதுமானது. ரெண்டாவது மெட்டீரியல் அல்லது எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லலாம். எக்யூப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்ரு மஸ்ட்டு. ஓகேங்களா. உடனே கமெண்ட்டுக்கு வந்துடுவீங்க, நான் ஃபோன்லேயே எல்லாத்தையும் கழட்டிடுவேன், ஃபோன்லேயே எல்லாத்தையும் பண்ணிடுவேன், எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துருவேன் நான் ஃபோன்லேயே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது முடியாதுங்க. சரிங்களா. நீங்கள் அடித்து கேட்டாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன், ஃபோனில் பண்ண முடியாது. உங்களுக்கு கம்ப்யூட்ரு கண்டிப்பாக தேவை. இதை நான் டெய்லி நான் சொல்லுவேன். நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டிங்கன்னா கூட கம்ப்யூட்டர் இல்லாமல் இகாமர்ஸ் பண்ண முடியாதுங்க தான் நான் சொல்லுவேன். நான்லாம் ஒரு நாளைக்கு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணேன் அப்படின்னா திரும்ப தூங்க போகிற வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் ஆன்லேயே தான் இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டரில் தான் நம்மளுடைய ஃபுல் பிஸ்னஸுமே. அதனால் கம்ப்யூட்டரு இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு வேணும். அந்த கம்ப்யூட்டர் அதுக்காக நான் ஹை எண்டாக இருக்கணும், கேமிங் பண்ணுற அளவுக்குலாம் வேணும்னா சொல்ல மாட்டேன். இன்றைக்கெலாம் 10,000 12,000க்கே பார்த்தீங்கன்னா புது கம்ப்யூட்டரே அசம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி புதுசாக நீங்கள் ஒன்று அசம்பிள் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சம் 15,000 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு கிடச்சிடும். அது போதுமானது. ரெண்டாவது பிரிண்டர் இல்லை கம்ப்யூட்டர் எனக்கு கவர்மெண்ட் லேப் இருக்குன்னா கூட ஓகே தான். நான் வீட்டில் ஒரு பழைய லேப் இருக்குது, பேட்டரிலாம் நிற்காது அப்படின்னா கூட அதுவும் ஓகே தான். ஸோ ஏதோ ஒரு லேப்பு இல்லை ஒரு கம்ப்யூட்டர் மினிமம் ஒரு 4 GB ரேமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 4 GB ரேமுக்கு இப்போ கவர்மெண்ட் லேப்டாப் முன்னே லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா 2 GB ரேமில் வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஹேங் ஆகும். நீங்கள் க்ரோம் போனீங்கன்னாவே ஹேங் ஆகும். அந்த மாதிரி 2 GB ரேம்லாம் இருந்துச்சுன்னா செட் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 4 GB ரேமில் இருக்கக்கூடிய லேப்பு ஓகே. இப்போ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய லேப் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாகவே இருக்குது. அதனால் அதுவே கிடச்சா கூட ஓகே தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்டர் தான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. பிரிண்டர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ரௌசிங் சென்டர் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். பட் அதில் என்ன ப்ராக்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திடீர்னு ஒரு கடைக்கு போகும்போது அங்கே பிரிண்டர் வேலை செய்யாமல் போயிடும், கரண்ட் இல்லாமல் போயிடும்,
அப்புறம் ஷட்டவுன். இந்த ஷட்டவுன்லாம் ரொம்ப நீங்கள் பார்க்கணும். நான்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு நாள் ஷட்டவுனில் மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பார்சலை வந்து நான் அனுப்ப வேண்டியிருக்கு. பிரிண்ட் அவுட் எங்கேயும் எடுக்க முடியல. எங்கள் ஊரில் ஃபுல்லாக ஷட்டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொரியர் பர்சன் வேறு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க கூடயே போய் அவங்க ஆஃபீஸ்க்கு போய் ஷிப்பிங் லேபிள்ஸ் எல்லாத்தையும் பிடிஎஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரிண்டரில் எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒட்டி கொடுத்துட்டு வந்தேன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு திடீர்னு நடந்துருச்சுன்னா உங்களால் பிரிண்ட் அவுட்டெல்லாம் நீங்கள் எனி டைம் வந்து ஜெராக்ஸ் கடையே ப்ரௌசிங் சென்டர்லாம் நம்ப முடியாது. ஓகேங்களா? இல்லை எனக்கு நம்புற மாதிரி இருக்குது, எனக்கு வாரத்தில் 7 நாளுமே எனக்கு இருக்குது அவைலபிள், கரண்ட் இல்லைனா கூட அவங்க ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பிரிண்டர் வச்சுக்கிறது நல்லது. இகாமர்ஸ்க்காக மட்டும் கிடையாது, நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்காகவும் ஒரு பிரிண்டர் வேணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பிரிண்டருக்கான தேவை இருக்குது. நீங்கள் இப்போ குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஒர்க்கு இதெல்லாம் நீங்கள் வெளியே போய் ஒரு பிரிண்ட் எடுக்க போனீங்கன்னா கலர் பிரிண்ட் இன்றைக்கெலாம் வந்து 50 ரூபா கேட்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு பிரிண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய யூஸ் இருக்குது ஒரு பிரிண்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த பிரிண்டருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 15,000 ரூபா பண்ணணும். ஓகேங்களா? 15,000 கீழே போனீங்க அப்படின்னா நல்ல பிரிண்டர் வாங்க முடியாது. 15,000ல் இங்க் டேங்க் உள்ள பிரிண்டர் கெனான், ஹெச்பி, எப்சன் இந்த 3லையுமே இருக்கும். உங்களுக்கு 15,000 ரூபாய் ரேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடக்கும். அது ஒரு 10-15 வருஷம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிரிண்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 15,000 ரூபா, கம்ப்யூட்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 15,000 ரூபா. அடுத்தது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அது நம்மக்கிட்ட எல்லாத்துட்டையும் இருக்கும். அடுத்தது நெட் கனெக்ஷன். இதுக்கும் கமெண்ட்டில் ஒரு 4 பேர் வந்துடுவாங்க. நெட் கனெக்ஷன்லாம் தேவையில்லை, ஃபோன்லேயே எனக்கு 1 GB இருக்குது, 1.5 GB இருக்குது எனக்கு ஃபோன்லேயே. நான் வந்து குரோமுக்குள்ளே ஒரு வாட்டி போயிட்டு வந்தால் 50 MB தான் எனக்கு டேட்டாவே காலி ஆகுதுன்னு சொல்லுவீங்க. அதுவும் என்னை அடித்து கேட்டாலும் நான் சொல்லுவேன், ஃபோன் நெட்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபோன் நெட்டு ப்ரௌசிங்க்கு கரெக்டாக இருக்குங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. நீங்கள் ஒன்லி அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜிஎஸ்டி வெப்சைட்டை மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா அந்த 1.5 GB போதும். ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? ஒரு ஜிஎஸ்டி பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை ஒரு செல்லர் அக்கௌண்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க, திடீர்னு ஒரு எரர் வந்துடும். உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது எங்கே போகும்? நம்ம மைண்டு யூடியூப்பில் போயிட்டு இந்த எரர் அப்படியே டைப் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் போடுவோம். போட்டு ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 MB காலி ஆயிடும். நீங்கள் அந்த வீடியோ இப்போ நம்ம இந்த டெமோ வீடியோலாம் நீங்கள் லோ குவாலிட்டியில் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் சாதாரண ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 360p 480pயில் வச்சு பார்த்துடலாம். ஆனால் சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடிய வீடியோலாம் கம்ப்யூட்டரில் கர்சர் எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது, எங்கே கிளிக் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நீங்கள் அட்லீஸ்ட் 720pலையாவது இருந்தால் தான் உங்களால் அதை எங்கே கிளிக் பண்ணுறாங்க, எந்த ஆப்ஷனை தொடுறாங்க, அதில் என்ன எழுதிருக்குங்கிறதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் 720pயில் வச்சு தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாலாம் காலி ஆயிரும். இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ பார்த்து இந்த டேட்டாவை காலி பண்ணிடுவீங்க, இங்கே ஒரு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணாமல் அங்கே ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கும். அதை நீங்கள் பண்ணுறதுக்கு கூட டேட்டா இருக்காது. உடனே சொல்லுவீங்க, நான் ஃப்ரெண்டோட மொபைலை யூஸ் பண்ணுவேன், அப்பாவோட மொபைல் யூஸ் பண்ணுவேன், அம்மாவோட மொபைல் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவீங்க. சரிங்களா? ஆனால் அந்த ஒரு சிக்கல்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, இந்த டேட்டா இல்லாமல் ஒரு சிக்கல் வரும்ல, அந்த இடத்துல திடீர்னு உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஸ்டக் ஆகிற மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். அதனால் ஒரு நெட் கனெக்ஷன் அவசியம். நெட் கனெக்ஷன் ரொம்பலாம் காஸ்ட்லி கிடையாது. பிஎஸ்என்எல்ல 399க்கே இருக்குது நெட்டு. ஓகேங்களா? நீங்கள் ஒரு 499 500 ரேஞ்சில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீடும் கிடைக்கும், அன்லிமிட்டடும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு இன்ஸ்டாலேஷன் மட்டும் என்ன ஒரு 3000 ரூபாய்க்கு 5000 ரூபா வந்து செலவாகும்னு நினைக்கிறேன். அது ஒரு டைம் நீங்கள் போட போகிறீங்க, அது ஒரு 5000 ரூபா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு 30, இது ஒரு 5000 வச்சுக்கோங்க. 35,000 ரூபா நீங்கள் அந்த மெட்டீரியலுக்காக போட போகிறீங்க. போட்டு ரவுட்டர்லாம் வாங்கி போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மாதம் நீங்கள் அதுக்கு ஒரு 500 ரூபா பே பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக அந்த நெட்டும் அதே மாதிரி தான், உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நெட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு பிறகு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டானு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கேமரா மற்ற விஷயங்கள்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ஏன்னா கேமராலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது 10 ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஸ்டுடியோவில் ஒட்டுக்கா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 700 ரூபா 1000 ரூபா முடிச்சுட்டு வந்துடலாம். அதனால் அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. கம்ப்யூட்ரு, நெட் கனெக்ஷனு, பிரிண்டரு, இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து பேக்கிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். அதனால் நம்ம கோர்ஸ் வந்து பழசாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் பேக்கிங் மெட்டீரியலுக்கு பெருசாக உங்களுக்கு செலவாக போகிறதில்ல. அது என்ன ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் செலவு இருக்கும், அதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இப்படி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 நான் சொல்லிட்டேன்னா 35 இன்னொரு 5 எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க, 40,000 ரூபா. இந்த மெட்டீரியலுக்குலாம் 40,000 ரூபா உங்களுக்கு கன்ஃபார்மாக தேவை.
ஒரு வேளை இதெல்லாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இது மொத்தமும் சேவிங். என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, என்கிட்ட ஒரு பிரிண்டர் பழசு இருக்குது. நான் சொன்னால் 15,000 பிரிண்டர்னா கூட பரவாயில்ல, 3000 பிரிண்டர் ஒன்று நான் வச்சுருக்கேன், அது கேட்ரேஜ் பிரிண்ட் தான், நான் பிரிண்ட் எடுத்துக்குவேன் அப்படின்னாலும் ஓகே ஃபைன். நெட் கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது என் வீட்டில் அப்படின்னா ஓகே சூப்பர். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கட்டாயிரும். இப்போ இதில் போட வேண்டிய இந்த 40,000 தூக்கி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட்டில் போட்டுடலாம். அடுத்தது வந்து ப்ராடக்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ப்ராடக்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எடுத்த உடனே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸில் கொண்டு போய் காசை போட்டு ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் எடுக்குமோ அது இகாமர்ஸ்க்கும் பொருந்தும். கண்டிப்பாக இகாமர்ஸ் எடுத்தோடனேலாம் பிக்கப் எடுத்துடாது. ஓகேங்களா? இகாமர்ஸில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு நாலேஜபிள் பர்சனாக வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகும். ஸோ இந்த 6 மாதம் வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு லாஸ்ன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அதனால தான் நான் என்னுடைய ஆரம்ப வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 5,000 பிஸ்னஸ் பண்ணலாம், இகாமர்ஸ் பண்ணலாம், 2,000 பண்ணலாம்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இகாமர்ஸில் பொருளுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னால் ஃபஸ்ட்டு ஒரு 3,000 மட்டும் பொருள் வாங்குங்க, அப்புறம் ஒரு 2,000 மட்டும் வாங்குங்க. இந்த 5,000 பொருளை வச்சு இகாமர்ஸை லேர்ன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் எனக்கு ஓகேப்பா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இதுக்கு மேலே ப்ராடக்டை தேட ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் அது வரைக்கும் காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டே வாங்க. நான் ப்ராடக்டை தேட போகிறேன் அப்படின்னு வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுலாம் நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், கோர்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வச்சு ஒரு பெட்டரான ப்ராடக்ட்டு ஒரு 10 ப்ராடக்ட் ஒரு 20 ப்ராடக்ட்டை கண்டுபிடிங்க. ஒன்றுலேயும் 10 பீஸ் வாங்குங்க, ஒரு 50,000 போடுங்க. அந்த 50,000 பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 10 பீஸ் தீர்ந்த உடனே உங்களுக்கு இங்கே விற்கிது பார்த்தீங்களா, விற்க உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு பே அவுட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் ஆகாது, 2,000 5,000 இப்படி தான் பே அவுட் ஆகும். இந்த காசை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 50,000 ப்ராடக்ட்டை விற்று திரும்ப 1 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த 1 லட்ச ரூபா ப்ராடக்ட்டை நீங்கள் விற்க ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இந்த 50,000 கூட ரொட்டேட் பண்ணுறதுங்கிறது சிரமம் தான். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாக ரொட்டேட் பண்ணிடலாம். 50,000 ப்ராடக்டை ரொட்டேட் பண்ணுறதுங்கிறது சிரமம். ஏன்னா ரிட்டர்ன்ஸ்லாம் வரும், பே அவுட் பார்த்தீங்கன்னா சில வாரத்தில் வந்து பே அவுட்டே இருக்காது. ஸோ 50,000 ப்ராடக்டை வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணுறது கஷ்டமான வேலை. பண்ண முடியும் அப்படின்னா முடியும், சரிங்களா? நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பண்ணலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு சேல்ஸ் நல்ல ப்ராடக்டாக வந்து சேல்ஸ் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வீக்லி ஒரு எப்படி ஒரு 5,000 பே அவுட் ஆயிரும். அந்த பொருளை வாங்கி போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் ஒரு 1 லேக் வர்ற வரைக்கும் முதல்ல ஒரு 50,000 போட்டிங்களா, திரும்ப ஒரு 20,000 அப்புறம் ஒரு 30,000 இப்படி அதிகப்படுத்தி ஒரு 1 லேக்குக்கு வந்துடுங்க. அதுக்கு பிறகு அந்த 1 லேக்கிலேருந்து வரக்கூடிய எல்லா இன்கமையும் எடுத்து திரும்ப ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 2 லட்சம் இல்லை 3 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ரொட்டேட் பண்ணிடணும். உங்கள்கிட்ட அவ்வளோ ஸ்டாக் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் உங்களுடைய லாபம்னு ஒன்று தனியாக எடுக்கணும். ஓகேங்களா? மாதம்லாம் இங்கே லாபம் உங்களால் எடுக்க முடியாது. ஒரு பே அவுட் நடக்குது பார்த்தீங்களா, அந்த பே அவுட்டில் உங்கள் லாபத்தை எடுங்க. இப்போ அமேசான்லாம் மந்த்லி மண்டே பே அவுட் ஆகும். இந்த மண்டே பே அவுட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு 7,000 பே அவுட் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு 3,000 உங்கள் லாபமாக எடுத்துக்கங்க. மீதி 4,000 திரும்ப ரொட்டேஷனுக்கு வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் ஒரு பே அவுட் ஆகும், அதில் ஒரு 8,000 ஆகுது அப்படின்னா அதில் ஒரு 4,000 எடுங்க, மீதி 4,000 ரொட்டேஷனுக்கு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு மந்த் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்ச காசு எப்படி ஒரு 30,000 40-45 அந்த ரேஞ்சுக்கு போகும். இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும், சரிங்களா? இப்படி படிப்படியாக போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இகாமர்ஸில் சக்ஸஸ் ஆக முடியும். நான் எடுத்தோடனே அந்த 35,000 நான் போகணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா 10 படி ஏறி போனால் தான் 11வது படி ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா அது நீங்கள் ராக்கெட்டில் தான் ஏறி போகணும். நம்பர் ஆஃப் லிஸ்டிங், எத்தனை லிஸ்டிங் நீங்கள் போட்டால் நான் வந்து எனக்கு போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்லிமிட்டெட். நீங்கள் வந்து எத்தனை லிஸ்டிங் போட்டாலும் பத்தாது. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் 2 ப்ராடக்ட் எடுத்து பண்ணுங்கள், 3 ப்ராடக்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த 3 ப்ராடக்டை 300 ப்ராடக்டாக கொண்டு போகிற வரைக்கும் நீங்கள் லிஸ்டிங்கை போட்டுகிட்டே இருங்க. இதுதான் ஒரே வழி. ஏன்னா இங்கே மேனுஃபேக்சரர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்களுடைய காம்படிஷனாக நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதிலே மாதம் 300 சேல் 500 சேல் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் 300 பொருளை வச்சுக்கிட்டு மாதம் 30 சேலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதுதான் ரியாலிட்டி இப்போது. அதனால் ப்ராடக்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சமாக பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் லிஸ்டிங் கண்டிப்பாக உங்கள்கிட்ட 100 லிஸ்டிங்க்கு மேலேயாவது இருக்கணும். கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க. சும்மா 4 ப்ராடக்டை போட்டேன், நான் 7 ப்ராடக்டை போட்டேன், எனக்கு ஆர்டர் வரல அப்படின்லாம் சொல்லாதீங்க. சில பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா 30 லிஸ்டிங் இருந்தால் தான் உங்களை செல்லராகவே ஆன்போர்ட் பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க.
ஓகேங்களா? எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் ஒரு பொட்டன்ஷியலான செல்லர். ஒரு கடை இருக்குது, ஒரு மளிகை கடை இருக்குது, எம்டிஆர் இருக்கு, நடுவில் ஒரே ஒரு அரிசி டப்பா மட்டும் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னா அந்த கடைக்கு யாராவது போவாங்களா? கடை ஃபுல்லாக பொருள் இருக்கணும், அதாவது நிறைய ஆப்ஷன் இருக்கணும். நீங்கள் ஒரு பொருள் வாங்க போயிட்டு இன்னொரு பொருளை வாங்குவீங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு பெரிய ஆள் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு பொட்டன்ஷியலான செல்லராக அதை ஏற்றுக்கும். அப்போ உங்களுடைய ஆர்டர்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.